இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து தர்மதாஸ் தாஸ், அவரது மனைவி வசந்தி மற்றும் அவர்களது 2 மகன்கள் நிது மற்றும் முரளி ஆகிய 4 பேர் கொண்ட இலங்கை தமிழ் குடும்பம் வல்வெட்டித்துறை வழியாக யாழ்ப்பாணத்தில் உள்ள தங்கள் சொந்த வீட்டை விட்டு வெளியேறி வசந்தியின் சகோதரர் பிரகாஷின் உதவியுடன் ராமேஸ்வரம் வழியாக இந்தியாவில் தஞ்சம் அடைகிறது. அவர்கள் நாட்டிற்குள் நுழையும் போது பைரவன் தலைமையிலான போலீஸ் கான்ஸ்டபிள்கள் குழு குடும்பத்தை கைது செய்து அவர்கள் குற்றமற்றவர்கள் என்பதை உணர்ந்த பிறகு அவர்களை விடுவிக்கிறது. இன்ஸ்பெக்டரின் கையில் பச்சை குத்தியிருப்பதைக் கண்ட நிதுவும் முல்லியும் கரையில் கண்ட ஒரு நாய்க்குட்டியை காட்டி அது அவர்களின் செல்ல பிராணி என்று பாசாங்கு செய்து பைரவனின் இரக்கத்தை உணர்ச்சிவசப்படுத்துகிறார்கள். வசந்தியின் சகோதரர் பிரகாஷுடன் சேர்ந்து குடும்பம் ஒரு டாக்ஸியை வாடகைக்கு எடுத்து சென்னையில் உள்ள கேசவ நகர் காலனிக்குச் செல்கிறது. அங்கு தாசும் அவரது குடும்பத்தினரும் இலங்கையர்கள் என்ற அடையாளங்களை மறைத்து தங்களை மலையாளிகள் என்று காட்டிக்கொண்டு இன்ஸ்பெக்டர் ராகவனுக்கு வீட்டை குத்தகைக்கு விடுகிறார். தாஸ் விரைவில் தனது பக்கத்து வீட்டுக்காரரான ரிச்சர்டுக்கு ஒரு தற்காலிக ஓட்டுநராக வேலை தேடுகிறார். ஈழத்தமிழ் பேச்சுவழக்கில் தனித்துவமாக இருப்பதால் தங்களை பற்றி வெளிப்படையாக பேசாமல் இருக்குமாறு பிரகாஷின் எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் தாஸ் மற்றும் வசந்தி வெளிப்படும் என்ற பயம் இருந்தபோதிலும் தங்கள் அண்டை வீட்டாருடன் நெருக்கமாகி விடுகிறார்கள். வசந்தி ஒரு வயதான பெண்மணியான மங்கையர்கரசி மற்றும் அவரது கணவர் குணசேகருடன் நட்பு கொள்கிறார். ராமேஸ்வரத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்கிறது. இரக்கமற்ற துணை போலீஸ் கமிஷனர் பல்வான் சிங் இந்த வழக்கை விசாரிக்கிறார். பைரவனின் கூட்டாளிகள் தாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்தியாவிற்குள் ஊடுருவியதாக பால்வானுக்கு தெரிவிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவியதாக அவர்கள் நம்புகிறார்கள். குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள குப்பை தொட்டியில் தாஸ் கழிவுகளை கொட்டுவதைக் காட்டும் ஒரு முக்கியமான ஆதாரமான சிசிடிவி காட்சிகள் மீட்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அந்த குடும்பத்தை விரும்பும் பைரவன் தனது சக ஊழியர்கள் பால்வானுக்கு தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்துவதை தடுக்கிறார். விசாரணையின் போது பல்வான் ஒரு சந்தேக நபரை கடுமையாக அடிக்கிறார். இதனால் அவர் படுகாயமடைகிறார். சந்தேக நபர் இறந்தால் கைது செய்யப்படும் அபாயத்தை எதிர்கொண்டு குண்டுவெடிப்புக்கு பின்னால் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க பால்வானுக்கு மிகுந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ராகவனின் மகள் குரல் இரகசியமாக தங்கள் வீட்டிற்கு வரும் ஒரு காதலனுடன் உறவில் இருக்கிறாள். இருப்பினும் நிதுஷன் அவனை ஒரு திருடன் என்று தவறாக நினைத்து அவனை பிடிக்கிறான். அதைத் தொடர்ந்து நடந்த வாக்குவாதத்தின் போது குரல் தன் காதலனின் துரோகத்தை கண்டுபிடித்து தன் உண்மையான குணத்தை தற்செயலாக வெளிப்படுத்தியதற்காக நிதுஷனுக்கு நன்றி கூறுகிறாள். இதையொட்டி தான் இலங்கையை விட்டு வெளியேறியதையும் தனது குடும்பத்தை வேரோடு பிரித்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்ததற்காக தனது தந்தை தாஸிடம் வருத்தப்படுவதாகவும் அவர் மனம் திறந்து பேசுகிறார். நாய்க்குட்டியை தான் கைவிட்டதாக தாஸ் வெளிப்படுத்துகிறார். இது ஒரு சூடான வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கிறது. நிதுவும் தாசும் சண்டையிடுகிறார்கள். அங்கு சென்னையில் தனது கீழ்த்தரமான வேலைகள் குறித்து தனது விரக்தியை வெளிப்படுத்துகிறார். இறுதியில் அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்துகொண்டு மீண்டும் தொடர்பு கொள்ளத் தொடங்குகிறார்கள். தனது காதலி வேறொருவரை மணந்ததை அறிந்ததும் மனமுடைந்த நிதுவை அவரது குடும்பத்தினர் உற்சாகப்படுத்துகிறார்கள். ராமேஸ்வரத்தில் பல்வானும் பைரவனும் துறை ரீதியான தண்டனையை தவிர்க்க தாஸின் குடும்பத்தை விசாரிக்கின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து வாடகைக்கு எடுத்த டாக்ஸி மூலம் அவர்கள் குடும்பத்தை கண்டுபிடிக்கின்றனர். மங்கையர்கரசி தனது கணவர் தூங்கிக் கொண்டிருப்பதை அறிந்த அதிர்ச்சியில் இறந்தபோது தாஸ் தனது இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ள அண்டை வீட்டாரை ஒன்று திரட்டுகிறார். ரிச்சர்ட் தாஸின் தற்காலிக வேலையை நிறுத்துகிறார். ஆனால் அவர் ஒரு இலங்கையர் என்ற தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தியபோது அவரை மீண்டும் நியமிக்கிறார். நிது மீது குரல் உணர்வுகளை வளர்த்துக் கொள்கிறது. மேலும் அவர்கள் நெருக்கமாகிறார்கள். மங்கையர்கரசியின் இறுதிச் சடங்கில் முழு அக்கம்பக்கத்தினரும் அஞ்சலி செலுத்துகிறார்கள். முன்னர் தொந்தரவாக கருதப்பட்ட ஒரு குடிகார இளைஞன் தனது உயிரை காப்பாற்றியதற்காக தாஸுக்கு நன்றி தெரிவித்து பேசுகிறார்.
அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட தனது தாயார் தனது தாயை இழந்து தற்கொலை எண்ணங்களுடன் போராடி போதைப்பொருள் துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுத்ததை பற்றிய தனது உணர்ச்சிபூர்வமான கதையை அவர் பகிர்ந்து கொள்கிறார். தாஸ் தற்செயலாக அவரை விஷம் குடிக்கும் முயற்சியில் இருந்து காப்பாற்றினார் மற்றும் அவரது நல்வாழ்வில் உண்மையான அக்கறை காட்டினார். இப்போது சீர்திருத்தப்பட்ட அந்த இளைஞர் கடந்த கால பிரச்சினைகளுக்கு மன்னிப்பு கேட்டு துபாய்க்குச் செல்ல திட்டமிட்டுள்ளதால் விடைபெறுகிறார். முன்பு அவரை கடுமையாக தீர்ப்பளித்த அக்கம்பக்கத்தினர் அவரது கதையை பாராட்டுகிறார்கள் மற்றும் தாஸை மிகவும் மதிக்கிறார்கள். கேசவ நகர் காலனி தாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் இலங்கை அகதிகளாக உண்மையான அடையாளத்தை பற்றி அறிந்து கொள்கிறார்கள், அவர்களுடன் பிணைக்கப்படுகிறார்கள். அக்கம் பக்கத்தினர் ஒன்று கூடும் வேளையில் பல்வான், பைரவன் மற்றும் அவர்களது குழுவினர் வந்து தாஸின் குடும்பத்தினரை கைது செய்ய வீடு வீடாகச் சென்று தேடுதல் வேட்டை நடத்துகிறார்கள். இருப்பினும் அவர்கள் இறுதியாக தாஸின் வீட்டை அடைந்ததும் ராமேஸ்வரத்தில் தான் முன்பு சந்தித்த குடும்பம் தாங்கள் அல்ல என்று பைரவன் கூறுகிறார். வழக்கை முடிக்க தவறியதால் பால்வான் விரக்தியடைந்து சந்தேக நபர் இறந்துவிட்டதால் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்ட் காரணமாக திடீரென வெளியேறுகிறார். பைரவனை ஏமாற்றியதாக தாஸ் எதிர்கொள்கிறார், மேலும் முழு அக்கம் பக்கத்தினரும் தாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினரின் உண்மையான அடையாளத்தை வெளியிட மறுத்துவிட்டதாக பைரவன் வெளிப்படுத்துகிறார். மேலும் தாஸின் குடும்பத்தினர் போலீஸ் விசாரணையில் இருந்து தப்பிக்க உதவுவதற்காக முழு காலனியும் ஈழ தமிழ் பேச்சுவழக்கில் பேசுகிறார்கள், தங்கள் அப்பாவித்தனத்தையும் கருணையையும் காட்டுகிறார்கள். தாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது புதிய மரியாதையை வளர்க்க பைரவனில் மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள்.